ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Sarathytechtamil official யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ இந்த பிக்சர் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப ஒரு பேசிக்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பைக் இருக்குது. ஸோ இந்த பைக்குக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிக்சர்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத மாதிரி இருக்கும். பிக்சரையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எடிட் பண்ணும்போது சப்போஸ் இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுறேன் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணி அப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிக்சர் வந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி எப்படி நம்மளோட டெக்ஸ்ட்டை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்க பண்ணி நம்ம சேனல் நீங்கள் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ அப்போ ரெண்டு மட்டும் பாருங்கள், அப்போ கன்ஃபார்ம் வந்து ஃபுல்லாக வந்து புரியும். ஸோ ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் வந்து நம்ம இனிமேல் அடிக்கொருக்கா வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியும் இருக்கும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபைல் அப்படிங்கிறது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிக்சர் வந்து தேவைப்படுதோ ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஃபைலாக வந்து இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து ஃபோட்டோஷாப் ஃபைல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஓப்பன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்க ஃபோட்டோஷாப் ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணுறதுக்கு டி ஷார்ட்கட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டி கிளிக் பண்ணி ஒர்க் ஆகல அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டி அப்படின்னு இருக்கும். அந்த டூல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டூல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ டெக்ஸ்ட் டூல் ஒன்றுபல் ஆனதையுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பைக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாம்பிளுக்கு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ நான் இப்படி தான் வந்து டைப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸில் வேணுமோ, ஹரிசானில் வேணுமா, வெர்டிகலாக வேணுமோ, எந்த மாதிரி ஃபாண்ட்டில் வேணும், எந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணதையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருளுக்கு பின்னாடி அல்லது ஒரு ஹியூமனுக்கு பின்னாடி வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து பின்னாடி வைக்க நினைக்கிறோமோ கரெக்டாக அந்த போர்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கிராப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ரொம்பவே சிம்பிள் தான். இதே நார்மலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பென் டூலை வந்து செலக்ட் பண்ணி அதை கிராப் பண்ணி அதோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி மெத்தட் தான். ஆனால் கொஞ்சம் நம்ம இன்னும் சிம்பிளாக வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணீங்களோ எந்த பிக்சரில் வைக்க நினைக்கிறீங்களோ அந்த பிக்சர் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபைல், எடிட், இமேஜ், லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செலக்ட் போய்க்கோங்க. செலக்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரியே அந்த பிக்சரில் இருக்க அந்த சப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பிக்சரில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கிராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுத்துரும் ஈஸியாக. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் டைம் ப்ராசஸ் தான். இப்போ பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அழகாக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. இது இப்போ நீங்கள் ரொம்பவே சிம்பிள் தான். Ctrl+J அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கும். அந்த ஷார்ட்கட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். Ctrl+Jங்கிற வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த கட் பண்ண செலக்ட் பண்ண லேயர் மட்டும் இன்னொரு புது லேயராக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் டூலுக்கு மேலே இல்லாட்டி டெக்ஸ்ட்டில் வந்து இந்த லேயருக்கு கீழே எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ ரொம்பவே சிம்பிள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிஸ்பிளேல ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் வந்து கொண்டு போயிடலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ வைசர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் தெரியாமல் இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்க் டூல் கொடுத்துருப்பாங்க. மாஸ்க் டூலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மாஸ்க் டூல்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏட் லேயர் மாஸ்க்னு இருக்கும். அந்த ஏட் லேயர் மாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அடுத்தது ப்ரஷ் டூல் போய்க்கோங்க. ப்ரஷ் டூல் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கலர் கொடுக்கணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா அந்த டூல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ணியிருக்கேன் அந்த வேலையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. 80 3 டைம்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரஷ் டூலை கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த எந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி ஜஸ்ட்டு வைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
வைசரில் வந்து இப்போ தெரியுது. ஸோ இப்போ இன்னும் பார்க்க இன்னும் வந்து ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். பார்க்குறக்கு எடிட் பண்ண மாதிரியே வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலோட நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் உங்கள் சாரதி, இது உங்கள் சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல்.